نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار صدق الله العلي العظيم. அல்லாஹ்வினுடைய பேரருளால் 11வது நாளினுடைய தராவி தொழுகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹினுடைய பேரருளால் ரஹ்மத்தினுடைய 10 முடிவடைந்திருக்கிறது. சில பேர் ரஹ்மத்தே போதும் அஜர்த்து, எங்களுக்கு மகுஃபிரத் எதற்கு, நரகத்திலிருந்து விடுதலை எதுக்குன்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. பள்ளி காலி ஆயிடுச்சு. 2 நாள் ஃபஜர்லேயே ஒரு 6 சப்பு தான் வருது, அவ்வளோதான் நிலைமை. அப்போ 10 நாளில் பள்ளி காலி ஆயிடுது. அப்புறம் கடைசி ஒரு 4 நாளில் அங்கே ஒரு ஜோஷ் ஏறி ஒரு ஆர்வம் ஏறி அப்புறம் அங்கே லைலத்துல் கதருக்கு வருவாங்க. ஹயர் முதல் 10 நடக்கும், 2வது 10 ஓடும், 3வது 10 பறக்குன்னுவாங்க. இப்போ முதல் 10 பறந்து போயிருச்சு. அல்லாஹ் மீதமுள்ள நாட்களில் இன்னும் நிறைய அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. இப்போ இன்னைக்கு சூரத்துல் ரஅத், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் ஹிஜர், சூரத்துல் நஹல், இந்த 4 சூறாக்கள் தொழுகையிலே ஓதப்பட்டது. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ الْإِنسَانَ لَظَلُومٌ كَفَّارٌ. அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை நீங்கள் உட்காந்து என்ன ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியே ஒரு 2-3 வசனங்கள் தள்ளி இன்னொரு இடத்துல சொல்கிறான், لَإِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدீد. அல்லாஹ்வினுடைய நியாமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீங்கன்னு சொன்னால் நியாமத்தை அதிகப்படுத்தி தரேன். அப்போ ஒரு இடத்துல நியாமத்தை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நியாமத்துக்கு நன்றி செலுத்தினீங்கன்னா நியாமத்தை அதிகப்படுத்தி தரேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். அருமையானவர்களே, அல்லாஹினுடைய நியாமத்தை சிந்திக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அருட்கொடைகளை, கோடான கோடி அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒன்றுமில்லை, மனிதனுடைய உடம்பிலேயே பல ஆயிரக்கணக்கான அருட்கொடைகள் இருக்கிறது. ஒரு கண் எடுத்துக்கொண்டால் அந்த கண் எப்படி இருக்கணும் என்பது அல்லாஹ் அழகாக முறையில் வர்ணித்து நமக்கு மிக அழகாக கொடுத்துருக்கிறான். அது ஒரு உருண்டை ஷேப்பில் தான் இருக்கணும், கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் அல்லாஹ் வைக்கலை. கண் உருண்டையாக இருக்குது, அதனால் என்ன செய்யுது, எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய வண்ணமாக அந்த கண் இருக்கிறது. சரி, கண்ணுக்குள்ளே கருவிழி, ஒரு வெள்ளை மொழி, அதுக்குள்ளே ஒரு கருவிழி, அதற்குள்ளே ஒரு லென்ஸு, கண்ணினுடைய விஷயத்தை குறித்து எழுதுறாங்க. அந்த கண் இருக்கிறதே பார்ப்பதையெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்குமா. உலகத்திலேயே ஆக சிறந்த கேமரா எதுன்னு சொன்னால் கண்ணு தான். கண் இருக்குதே, அது கேப்சர் பண்ணி வச்சு அது மைண்டில் என்ன செய்யுது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதனால தான் சில நேரங்களில் யாரையாவது பார்த்தா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே என்று சிந்தனை ஏன் வருதுன்னு சொன்னால், பல நாட்களுக்கு முன்பாக பார்த்த ஒரு விஷயத்தை அந்த கண்ணு படம் பிடித்து அவருடைய மண்டையில், மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்போ இப்படி அல்லாஹ் உள்ள ஒரு மனிதனுடைய உடல்லேயே ஆயிரக்கணக்கான நியாமத்துகள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். சில நியாமத்துகள் அல்லாஹ் தஆலா உறுப்புகளை எப்படி வச்சிருக்கான்னு சொன்னால், தேவையான உறுப்புகளை எல்லாம் 2 வச்சிருக்கிறான். ஒன்று இல்லைன்னு சொன்னால் இன்னொன்று வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கண்ணு ஒன்று இல்லை, இன்னொன்று வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கை ஒன்று இல்லை, இன்னொன்று வச்சு ஏதாவது ஒன்று பொழைச்சிக்க முடியும். காலு ஒன்று இல்லை, ஏதாவது ஒன்று செஞ்சுக்க முடியும். அப்போ சில உறுப்புகளை, தேவையான உறுப்புகளை அல்லாஹ் 2 வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்போ அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை இது நன்றி நம்ம எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹினுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல, ஷுக்கூர் என்கிற விஷயங்கள்ல 3 வகையாக எழுதுறாங்க. முதலாவது அஷ்ஷுக்குரு பில் லிசான், நாவின் மூலமாக நன்றி செலுத்துதல். சில கலிமாக்களின் மூலமாக, உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களை முடித்த பிறகும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய கலிமாக்களை சொல்லி தந்தாங்க. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அத்அமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிமீன், யா அல்லாஹ் எனக்கு உணவளித்த உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அங்கேயும் அல்லாஹ்வை புகழக்கூடிய கலிமா, உடனே நன்றி செலுத்துறது.
ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு வந்தாரு, குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னில் அதா வாஃபானி, அல்லாஹ் நோவினை தரக்கூடிய அசுத்தங்களை நீக்கியே உனக்கே எல்லா புகழும். ஒருத்தர் தண்ணி குடிச்சாரு, அல்ஹம்துலில்லாஹில்லதி சகானா அஸ்பன் ஃபுராத்தன் பிரஹ்மதிஹி வலம் யஜஅல்ஹு மில்ஹன் உஜாஜம் பிதுனூபினா, அல்லாஹ் மதுரமான நீரை கொடுத்த உனக்கே எல்லா புகழும். கொஞ்சம் தண்ணி கசக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா வாயில வைக்க முடியாது. கடல் தண்ணி எடுத்து ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, ஜக்கு ஜக்கா குடிக்க முடியாது. மதுரமான நீரை ஒரு கிளாஸ் குடிச்சாலும் எல்லாம் என் வயிறு நிறைஞ்சிருச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே நன்றி. அப்போ முதலாவது விஷயம் எழுதுறாங்க, அஷ்ஷுக்ரு பில் லிசான், நாவின் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது அல்லது வேறு கலிமாக்களை கொண்டு அல்லாஹ்வை புகழ்றது, இப்படி நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறது. இது முதல் வகை. ரெண்டாவது வகை சொன்னாங்க அஷ்ஷுக்ரு பில் ஃபஅல், அஷ்ஷுக்ரு பில் அமல். ரெண்டு வகையா சொல்றாங்க. ஒன்று இருக்கிறதே ஒரு மனிதனுடைய அமலின் மூலமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறது. உதாரணமா ஒருத்தர் கடை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கிறாரு, கடை அமைஞ்சு போச்சு, நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குது, வியாபாரம் கை கூடி வருது, உடனே என்ன செய்யறாரு, பள்ளிக்கு வராரு, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறார். இப்ப அமலை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா உடனே பள்ளிக்கு வராரு, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுக்கு துஆ செய்யறார். ரொம்ப நாளா ஒரு தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது ஜோடி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அமைஞ்சு போச்சு, பள்ளிக்கு வந்து துஆ செய்யறாரு, அல்லாஹ்விடத்துல தொழுது அல்லாஹ்விடத்துல கேட்கிறார், நன்றி செலுத்துறார். அல்லது ஒரு நோன்பு வச்சு என்ன செய்யறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். அப்போ இது இரண்டாவது வகை. உலமாக்கள் இந்த இரண்டாவது வகையை குறித்து எழுதுறாங்க. சில பேருக்கு அல்லாஹ் நியாமத்துக்கு நன்றி செலுத்த செலுத்த கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன காரணம் அப்படின்னா, அவர் தன்னுடைய அமலை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். அமலை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு இபாதத்தை செய்யறாரு, அதனால அல்லாஹ் அவருக்கு நியாமத்துக்கு இன்னும் அதிகப்படுத்தி தந்துகிட்டே இருக்கிறான் என்பதாக சொன்னார். மூணாவது வகை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளை பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது, இது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பதாக சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் கண்ணு கொடுத்திருக்கிறான், இந்த கண்ணை பாவமான காரியத்தில் ஈடுபடுத்தாமல் இருப்பது. அல்லாஹ் காலை கொடுத்திருக்கிறான், காலை பாவமான காரியத்தில் ஈடுபடுத்தாமல் இருப்பது. அல்லாஹ் கையை கொடுத்திருக்கிறான், கையை பாவமான காரியங்கள்ல ஈடுபடுத்தாமல் இருப்பது. அருமையானவர்களே, இது நன்றியினுடைய மூன்றாவது வகை என்பதாக சொல்லி காட்டினாங்க. அப்போ இந்த 3 வகையான நன்றிகள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தல். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு நாம நன்றியே செலுத்த முடியாது. அவ்வளோ நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கிறான். ஒரு உதாரணமா சொல்லுவாங்க, ஒருத்தர் ஆஸ்பத்திரியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாராம். அவருக்கு ஒரு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறார். மருத்துவர் கேட்டார், ஏப்பா அழுகிற, பில்லை பார்த்துட்டு அழுகிறியா? அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனால் பில்லை தீட்டிடுவாங்க, பில்லை பார்த்துட்டு அழுகிறியா, நான் வேணா ஏதாவது உதவி செய்யட்டுமா? அவர் நல்ல மருத்துவர் போல கேட்குறாரு. அவர் சொன்னார், இல்லை நான் அதுக்கெல்லாம் அழுகலை. வேற எதுக்குப்பா அழுகிற? ஒன்றும் இல்லை, ஒரு கிட்னியை நீங்கள் பொறுத்துனீங்க, இந்த கிட்னி எத்தனை நாள் வேலை செய்யும் என்பது நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த கிட்னி பொருத்தப்பட்டிருக்கிறது, இதை நீ தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாதான் இந்த கிட்னி கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த கிட்னி அது நீங்கள் கண்ட்ரோலாக சில உணவுகள் தான் எடுத்துக்கணும், சில உணவுகளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒரு கிட்னியை கொடுத்தான், அது 70 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்கிட்ட 1 ரூபா கூட வாங்கலை என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அப்போ அல்லாஹ் சில நியாமத்துகளை நமக்கு கொடுத்துருக்கிறான். ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்வோம், எதை கொடுக்கலையோ அதைத்தான் நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்போம். ஒரு குள்ளமாக இருக்கக்கூடியவர் பார்ப்பார், கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் முடி இருக்கக்கூடியவர், கலராக இருக்கக்கூடியவர், கருப்பாக இருக்கக்கூடியவர், வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குமே, முடி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முடி அல்லாஹ் கொடுத்துருந்தா நாமளும் அப்படி ஸ்டைல் பண்ணலாமே. அப்போ இல்லாத ஒன்றை தான் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தேடி ஆராயிரமே தவிர இருக்கிற ஒன்றுக்கு நாம் நன்றி செலுத்துறது இல்லை. நபிமார்களுடைய பழக்கம் நன்றி செலுத்துவதனுடைய பழக்கம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான அபுதன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. எங்க 950 வருஷம் ஒரு உம்மத்தில் உழைப்பு செய்கிறாங்க, யாருமே பேச்சை கேட்கல. ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதை மாத்திரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து வருது, எத்தனையோ சோதனைகள். அல்லாஹ் பல நாட்களுக்கு பிறகு குழந்தையை கொடுக்குறான், அந்த குழந்தையை அல்லாஹ் கொண்டு போய் குர்பானி செய்யுங்கன்னு சொல்றான். இப்படி எத்தனை சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துச்சு. ஆனால் ஷாக்கிர் அல் அன்உமி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் கொடுத்த நியாமத்துக்கு அவர் நன்றி செலுத்தி கொண்டிருந்தாருன்னு சொன்னான். அப்போ எத்தனை சோதனைகள் வந்தாலுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்திருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, பெருமானார் நின்றுகிட்டே இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, நின்று தொழுகிறாங்க. ஒரு அழகான ஒரு கவிதையில எழுதுவாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுகிறாங்கன்னு சொன்னா, அந்த காலு சொல்லுதான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இதுக்கு மேல என்னால முடியலங்குதான். அந்த காலு
இதுக்கு மேலே என்னால் முடியல, அவ்வளோ வீங்கி போய் சிரமம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச பிறகு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹு தகத்தம வமா தஅக்கர், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சுட்டானே, முன்பின் பாவத்தெல்லாம், ஏன் இப்படி சிரமப்படுத்துறீங்க, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க? அப்போ என்ன சொன்னா, அஃபலா அக்கூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருக்கக்கூடாதா ஆயிஷாவே என்பதாக கேட்டான். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தி கொண்டு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு இன்னும் நிறைய நியமத்துகளை அதிகப்படுத்தி தருவான் என்பதுதான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வல்ல ரஹ்மான் அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.